முடிச்சு நான் எதுவும் சொல்லல, ஊதோத்தி ஏத்தி வைக்கணும்னு சொன்னேன், பிள்ளையார் காமிக்க சொல்லல. ஊதோத்தி ஏத்தி வைக்கணும்னு சொன்னேன், பிள்ளையார் காமிக்க சொல்லல. இனிமேதான் நான் ஒன்னொன்னா அழகா சொல்றேன், பண்ணா போறோம். இந்த கையில ஒரு பவித்திரத்தை முடிச்சானது வானத்தை நோக்கினா மாறி வலது கை மோதிர விரல்ல போடணும். வருது 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 வருது. அவசரப்பட வேண்டாம். பவித்திரமும் கட்டப்பிள்ளும் சேர்ந்து கையில வந்துருக்கு. வலது கை மோதிர விரல்ல முடிச்சானது வானத்தை நோக்கினா மாதிரி, முடிச்சானது வானத்தை நோக்கினா மாதிரி நீங்க கையில வலது கை மோதிர விரல்ல பவித்திரத்தை போடணும். பூனல் போட்டுருக்கீங்க, அவசரப்பட்டு பூனல இடம் போடாதீங்க, பூனை ஆமா போடாதீங்க. ஐயா பூனலை மாத்தி பூனலை போட்டுக்க நபர் பூனலை சரியா போடணும். மாத்தி உடனே அவசரப்பட்டு மாத்தி போடக்கூடாது. நான் சொல்லும் போது மாத்தினா போடும் பூனலை. உட்கார்ந்து பக்தர்கள் யார் சட்ட போடப்படாது, கலட்டுங்க. ஒரே விஷயத்த 100 தடவை சொல்லி நேரத்தை பயம் பண்ணாதீங்க, எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் உங்ககிட்ட 500 எக்ஸ்ட்ரா வாங்கிடுவேன். நமஸ்காரா அப்பா அம்மா அப்பா ருத்ராட்ச மாலை போட்டு நமஸ்காரா. ரைட்டு சாமி, ஒன்னதான் சாமி, மணி இருக்கு சாமி, மணி இருக்கு சாமி. வந்தீரு வா 4 ஊரை கொண்டாங்க. பவித்திரத்தை வானத்தை பார்த்தா மாதிரி மோதிர விரல்ல வலதுக்கு மோதிர விரல்ல போடுங்க. இந்த கட்டப்புல்லு இருக்கு இல்லையா, இந்த கட்டப்புல்லு 2 புல்லு இருக்கு இல்லையா, அந்த புல்ல 2ஆ மடிச்சு யூ மாதிரி மடிச்சு வலது கை மோதிர விரல்ல இனிக்கிக்கோங்க. மைக் செட்டுக்காரரு இங்க கேட்கல, சத்தம் போடுறாங்க. ஒரு ஸ்பீக்கர், அந்த ஸ்பீக்கர் சரி பண்ணு, இங்க சத்தம் வரலன்றாங்க. அடுத்தது இன்னைக்கு நீங்க வந்திருக்கக்கூடியது ஒரு மகத்தான நாள், வாழ்க்கையில மிக உன்னதமான தினம். 365 நாள் கொண்ட ஒரு ஆண்டுல இன்னைய தினம் மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசை மட்டுமே நீங்க பித்ருக்களை ஆராதிக்க முடியும். ஏனைய தினத்தை ஆராதிச்சா பலன் கிடையாது. ஆக இந்த தினத்தை ஆராதிச்சீங்கன்னா பலம் நழுவி கை நழுவி வாழ்க்கையிலே போற மாதிரி பலன் உடனே கிடைக்கும், உடனே கிடைக்கும். ஆக உங்களுடைய மனம், புத்தி, ஆத்மா, சொல் எல்லாம் உங்க உடம்புல கொண்டு எல்லாம் உதவுனே இருக்கணும். கையில புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. கையில எல்லாரும் புஷ்பம் எடுத்துக்கோங்க. புஷ்பத்தை எடுத்துட்டு நிமிர்ந்து உட்காருங்க. உங்க முதுக தண்டோட நிமிர்ந்து இருக்கட்டும். நிமிர்ந்த நிலையில உட்காருங்க. உட்கார்ந்துட்டு கையை கூப்புங்க, சொல்லுங்க. கையில புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கை கூப்பி சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் எனக்கு இல்லை, உங்களுக்கு நீங்க சொல்லிக்கிறீங்க. அதை மனதில் நினைச்சுட்டு மந்திரத்தை நான் தமிழ்ல தான் சொல்றேன், எல்லாராலையும் பேச முடியும், எல்லாரும் காது கேட்குது, அதையும் மனசுல வச்சுட்டு வாயை தவிர சத்தமா சொல்லணும். சொல்லுங்க ஓம். எல்லாரும் சொன்னா எப்படி தெரியுமா கேட்கும், அவசியம் ஓடி வந்துருவாரு, என்னடா கூட்டையா என்னன்னு. அப்படி சொல்லணும் சத்தத்தை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோஹிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ சத்குரு தக்ஷணாமூர்த்தயே நமோ நமः. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி
தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம். எல்லாரும் பிள்ளை குடிக்கணும். கொட்டி இந்த சவுண்டு வார்த்துக்கு போகணும், மண்டை உடையணும், அப்படி கொட்டணும். கொட்டுங்க நல்லா. சுக்லாம்பரதரம் நல்லா கொட்டணும், மண்டை நல்லா கொட்டுங்க. சுக்லாம்பரம் நல்ல புத்தி வரட்டும், அப்பா அம்மையப்பா நல்ல புத்தி வரட்டும், கொட்டுங்க நல்லா. சுக்லாம்பரதரம் விஷ்ணம் சசிரத்னம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தகே. எல்லாம் கை கூப்பிட்டு நிமிர்ந்த நிலையில கை கூப்பிக்கோங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. சிவசிவஹா. சத்தம் வரல, இத்தனை பேர் உட்காந்து சொன்னா எப்படி சத்தம்? சொல்லுங்க சத்தமா. சிவசிவஹா சிவசிவஹா. அகஸ்தீஸ்வரர் எழுந்து வரணும் வெளியில. சொல்லுங்க சிவசிவஹா. நீங்க ஆத்மாவை முக்தி அடைய கரை சேர்த்த போறீங்க. நீங்க சொல்ல மந்திரம் அவ்வளவு உச்சிதமானது. மனசுல நினைச்சுன்னு சொல்லுங்க. சிவசிவஹா சிவசிவஹா சிவசிவஹா. உங்களுடைய இடது கை பீச்ச கை கீழே, சோத்து கை மேல வச்சு மூடுங்க. பீச்ச கை இடது கை கீழே, சோத்து மேல மூடுங்க. உங்களுடைய இடது தொடை லெஃப்ட் கண்டுபிடிங்க. எங்க இருக்கு கண்டுபிடிங்க. இடது தொடையை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சி இடது தொடை மேல கையை வைங்க. கண்டுபிடிச்சிங்களா? இடது தொடை கண்டுபிடிச்சிங்களா? சொல்லலாமா? நிமிர்ந்த நிலையில உட்கார்ந்து மந்திரத்தை உள்வாங்கி சொல்லுங்க. இந்த பூஜையோட பலன் உங்களுக்கு கிடைக்கணும். மமோ பார்த்த. சத்தமா சத்தமா. அங்க இருக்க வாயே திறக்கலையே, முன்னாடி நத்திக்கிட்ட வாயே திறக்கல. சத்தமா சொல்லு. மமோ பார்த்த சமஸ்த துரித ஜகத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவ அக்னம் சுதினம் ததேவ தாராபகம் ததேவ வித்யாபலம் ததேவ தெய்வபலம் ததேவ லக்ஷ்மி ததேதே கௌரி ததேதே. இப்ப புத்தர்கள் நினைச்சு சங்கல்பம் பண்ணுங்க. இப்ப உங்களோட வலது தொடை அது மேல வைங்க. இந்த கையை மாத்தி வலது தொடையில வைங்க. கையை அதே இடது கையில கீழே இருக்கணும். இடது கீழே இருக்கட்டும், வலது தொடை மேல வைங்க. சரிங்களா? இப்ப மகா சங்கல்பம் சொல்லுங்க. லக்ஷ்மி பதேதே கௌரி பதேதே வாணி பதேதே ஹங்கரீகம் ஸ்மராமி கரிஷ்ய மானஸ்ய கர்மணஹ நிர்விக்னேன பரிசம ஆப்யப்தம் ஆதோ விக்னேஸ்வர பூஜா கரிஷ்யே ஆதோ விக்னேஸ்வர பூஜா கரிஷ்யே. இது மகாலய புண்ணிய காலஹ. இது மகாலய புண்ணிய தினஸ்ய மம மாத்ருவர்காணாம் பித்ருவர்காணாம் காருணீக வர்காணாம் மம மித்ரவர்காணாம் சகவர்காணாம் காருணீக பித்ரேன கைலாய பத விஷ்ணுலோக பத விஷ்ணுலோக பத முக்தி மோட்ச கதி அனுகிரகானாம் இது மம பிரார்த்தன நமஸ்காரா. நான் இந்த மகாலய புண்ணிய தினத்தில், இந்த புண்ணிய காலத்தில் காலம் சென்ற எனது மூதாதையர்களான தாய் வழி மூதாதையர்களுக்கும் தந்தை வழி மூதாதையர்களுக்கும் எனது ஏக கோத்திர சககாத்திர எனக்கு எனது வம்சத்தில் பெண் கொடுத்து பெண் எடுத்த அனைத்து வர்க்கத்திய ஆத்மாக்களுக்கும் எனக்கு வாழ்வில் உதவி புரிய அணுகிய அனைத்து நண்பர்களுக்கும் காலம் சென்ற ஆத்மாக்களுக்கும்
இந்த காருணிக பித்திருக்களுக்கும் பெண் கொடுத்த பெண் எடுத்த ஏனைய காலம் சென்ற எனது நண்பர்களுக்கும் நான் வாழ்வில் முன்னேறுவதற்காக உதவி செய்த காலம் சென்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் எனக்கு வாழ்வில் நல்லபடி கல்வி போதித்த காலம் சென்ற குருமார்களுக்கும் எனக்கு நல்லபடி நன்மை செய்த எனது வீட்டில் வளர்த்த செல்ல பிராணிகளுக்கும் நான் குடிப்பதற்கு பால் கொடுத்த காலம் சென்ற பசுவிற்கும் அனைத்து ஆத்மாக்களும் இந்த புண்ணிய மகாலய தினத்தில் நான் கொடுக்கின்ற பில கற்பனம் மூலமாக முக்தி மோட்சகதி அடைந்து சிவபதம் அடைந்து கைலாய பதம் அடைந்து ஜீவன் முக்தி அடைந்து நற்கதி அடைந்து அந்த புண்ணிய ஆத்மாக்கள் நான் எனது சந்ததிகள் சௌக்கியமாக ஆரோக்கியமாக தேகபலத்துடன் மனோபலத்துடன் ஆத்ம பலத்துடன் வாழ்வதற்கு என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் பிரார்த்தித்து இந்த புண்ணிய வேளையில் நான் இந்த பிரார்த்தனையை அப்பா அம்மையப்பா ஆனந்தவள்ளி சமயராய அரசீஸ்வரா உன்னுடைய பொற்பதங்களில் இந்த பிரார்த்தனையை நான் சமர்ப்பிக்கின்றேன். இதை நீ என்னுடைய இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அனைத்து நான் வேண்டிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் நல்கதி அடைய வைத்து முக்தி மோட்சகதி அடைய வைத்து நல்ல ஒரு இல்வாழ்க்கையை எனக்கு தந்தவர நான் உன்னை பார்த்துக்கின்றேன். அம்மையப்பா உன் திருவடி சரணம் சரணம் சரணம். கையில கூட அக்ஷதைய நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு பிள்ளையார் மாதிரி போடுங்க. எல்லாரும் ஏழ்ற நீயும் உன் மக்களுக்கு ஒரு ஏழரை பண்ற அதை பண்ணப்பா பண்ண வந்து சொல்லுப்பா. அடுத்ததா நீங்க வாங்கின அந்த திரவியங்கள் கையில எல்லாரும் பவித்திரம் போட்டிருக்கீங்க, கட்டப்படி அடிக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பவித்திரத்தை திருப்பி கைக்குள்ள அடைச்சிக்கிறது, காசு மாதிரி சுருட்டி வச்சுக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. பவித்திரத்தை முடிச்சு வானத்தை நோக்கி தான் இருக்கணும். அது ஒரு ஆண்டனா மாதிரி அது உங்களுக்கு பவரை இழுத்து கொடுக்கும். அந்த நுனியானது மேல் நோக்கி இருக்கணும். கையில சுருட்டி வச்சுக்கிறது, குப்பை மாதிரி மடிச்சு வச்சுக்கலாம் கூடாது. அது யாரும் சொல்லி கொடுத்தாலும் தெரியல. 2 கட்டப்பிள்ளை இடுக்கி நுனியில மடிச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்த நீங்க என்ன பண்ணணும், 2 வெத்தலை 1 பாக்கு கையில எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பொறுமையா எழுந்துங்க. நிதானமா பொறுமையா எழுந்துருங்க. தண்ணி இதுக்காக தான் சொன்ன யாரும் ஒருத்தரும் இடிக்காம உட்காருன்னு சொன்னேன். இவ பாருங்க எல்லாம் இடிச்சு நிக்கிறீங்க. இடிச்சுட்டு நிக்காம முடிஞ்ச அளவு ஒருத்தர் மட்டும் இடிக்காம நில்லுங்க. ஏன்னா இடிச்சீங்கன்னா உங்க பவித்திரத்துக்கு போயிடும். நீங்க பண்ண வேண்டியது பித்திருக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு ஆத்ம பிரதட்சணம் பண்ணணும். உங்களே இறைவன் எங்க இருக்கான்? வெளியில இல்ல, உள்ள இருக்கான். யாருக்குள்ள இருக்கான்? உங்களுக்குள்ளதான் இருக்கான். அதை உணரக்கூடிய நேரம் அது. ஆத்ம பிரதட்சணம் பண்ணுங்க. 3 சுத்து சுத்துங்க. யானி கடிகாரம் சுத்தலாமா? இப்படி சுத்துங்க, இப்படி சுத்துங்க. உங்களை நீங்களே சுத்துங்க. சாமி கைய சுத்த சொல்ல நீ சுத்து. யானி காணிச்ச பாபானி ஜன்மாந்திரகிருதானி ச தானி தானி வினுஷந்தி பிரதக்ஷண பதே பதே. 3 சுத்து சுத்தினவங்க உட்காராதுங்க, அப்படியே நில்லுங்க. சொல்லுங்க. அடியேன் சுத்துறீங்களா? 3 சுத்து போதும். அடியேன் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பிழைகளையும் பொறுத்து உங்கள் பாட்டார
இல்லத்தில் வந்துள்ளோம். அம்மையப்பா, எங்களுடைய இந்த அனைத்து பிரார்த்தனையும் ஏற்கொண்டு நீங்கள் உடனடியாக எங்களுடைய பிரார்த்தனைக்கு உட்பட்ட அனைத்து ஆத்மாக்களையும் ஜீவன் முக்தி பெற வைத்து பிறவா வரம் நல்கி எங்களுடைய குடும்பத்தை நல்லபடி வாழ வைக்க அம்மையப்பா நாங்கள் உங்களை பிரார்த்திக்கின்றோம். அதமலர் நாங்கள் சரணடைகின்றோம். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. இப்ப பூனல் போடுறவங்க எல்லாரும் பூனலை மாத்தி போடணும். யூஸ்வலா பூனல் இடது தோல்ல உட்காந்துருக்கும். இப்ப பூனல் போட்டவங்க